ஒரு காரியம் ஏசாயா 42 7வது வசனம் 6வது வசனம் 7வது வசனம் ஏசாயா 42 7 6 வாசிக்கலாமா? ஏசாயா 42 6 7 வசனங்கள். ஏசாயா 42 6 7 வசனங்களை நம்ம வாசிப்போம். வாசிக்கலாமா? நீ குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவருடைய காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கும் உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கும் ஒளியாகவும் வைக்கிறேன். சூப்பர்ல. ஸோ இன்னைக்கு கிறிஸ்துமஸ்ல எப்பயுமே நம்ம ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம படிப்போம். இன்னைக்கு கிறிஸ்துமஸ்ல ஏசாயாவில இருந்து நம்ம படிக்கிறோம். நம்ம முன்னாடியே படிச்சோம் கிறிஸ்துமஸ்னா என்ன, இந்த தொடர்ந்து நம்ம ஏன் கொண்டாடணும், அதுக்கான காரணத்தை எல்லாத்தையுமே நம்ம படிச்சோம். ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பத்தி படிச்சோம்? ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பத்தி படிச்சோம்? இயேசு கிறிஸ்து பிறப்பின இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணாங்க சொன்னாங்கன்றத முதல்ல நம்ம படிச்சோம். ரெண்டாவது அவர் எந்த ஊர்ல பிறப்பாருன்றதையும் நம்ம என்ன பண்ணோம், அதையும் நம்ம படிச்சோம். இப்ப மூணாவதா நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம படிச்சது, அதுல மரியாளுடைய பங்களிப்பு எப்படி கர்த்தர் வச்சிருந்தாருன்றத நம்ம பிரிச்சு என்ன பண்ணோம்னா படிச்சோம். கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன படிச்சோம் போது அதுலயும் திரும்ப மரியாளு, யோசேப்பு, தேவதூதர்கள், மேய்ப்பர்கள் அவருடைய பிறப்புல இவங்க எல்லாருமே சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஆனா அதுல அவர் ஏன் பிறந்தார், எதுக்கு பிறந்தார், எதனால பிறந்தார், நம்ம ஒரே ஒன்று மட்டும்தான் படிச்சோம். என்னன்னு படிச்சோம்? மத்தேயு 1:21 அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை விடுவிப்பார் சொல்லி நம்ம படிச்சோம். அப்ப இன்னைக்கு நம்ம படிக்க போறது அவர் எப்படி விடுவிக்க போறார், அதுதான் ஏசாயா 42 6வது வசனமும் 7வது வசனமும். எங்க திரும்பமா நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீ குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறையில் இருந்தும் விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். இந்த 7வது வசனத்தை நம்ம நியூ இயர்ல படிப்போம். வெறும் 6வது வசனத்தை மட்டும் நம்ம படிப்போம். அப்ப இந்த 6வது வசனத்துல நீ குருடருடைய கண்களை திறக்கவும், இயேசுவானவர் 3 வருஷம் ஊழியம் என்ன பண்ணாரு, இந்த பூமியில பண்ணும் பொழுது குருடருடைய கண்களை திறந்தாரா, கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்கினாரா சொல்லி யார் சொல்றா? மத்தேயுல, மார்க்கு, லூக்கா, யோவான் இது எல்லாத்துலயுமே ஆண்டவர் எப்படி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து காண்பித்தார்ன்றதுக்கு நமக்கு சான்றே இருக்கு. அப்ப குறிப்பா இந்த இடத்துல குருடருடைய கண்களை அவர் திறக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு? ஜாதிகளுக்கு ஒளியா இருக்கிறார் சொல்லி வாசிக்கிறோம். எங்க யோவான் 9வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. இந்த வசனம் எங்க நிறைவேறுதுன்றத பாருங்க. யோவான் 9 5வது வசனம். போதும். என்னவா? குருடருடைய கண்களை கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறார்? திறந்திருக்கிறார். இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் எரிகோக்கு போற வழியில 2 குருடர்கள் என்ன பண்றாங்க? தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் சொல்லி என்ன பண்றாங்கன்னா கத்துறாங்க.
அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும்போது நிறைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் என்ன பண்ணியிருக்கிறார்னா செய்திருக்கிறார். குறிப்பா குருடருடைய கண்ணை திறந்து வைத்திருக்கிறார். இது வந்து பிசிக்கலான காரியம். இப்ப இயேசுவானவர் நல்ல கவனிங்க, இயேசுவானவர் ஏன் இந்த காரியத்தை எல்லாத்தையுமே செய்யறாரு பொழுது ஏசாயா 42ல சொல்லியிருக்கு, அவர் குருடரோட கண்ணை திறக்கக்கூடியவர். அவர் என்ன பண்ணுவாரு? பிணியாளிகளை சொஸ்தமாக்குவாரு. குறிப்பா இந்த 42, 41 இதெல்லாம் பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்களோடையும் இயேசு கிறிஸ்துவையும் ஒப்பிட்டு சொல்லப்பட்டதான வார்த்தைகள். குறிப்பா இந்த இடத்துல மேசியா, அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றினதான காரியத்தை என்ன பண்றாரு ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயாவை சொல்றது. குறிப்பா இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த சுவிசேஷ புஸ்தகங்கள் என்ன பண்ணுதுன்னா நிறைவேறக்கூடியதா காணப்படுது. அப்ப இன்னைக்கு கர்த்தர் குருடரோட கண்ணை மட்டும்தான் திறந்தாரா? எல்லாருமே கவனிங்க. எல்லாருமே இங்க இருக்கீங்களா? எல்லாருமே இங்க இருக்கீங்களா? எல்லாருமே இங்க இருக்கீங்களா? இருக்கீங்க இல்லையா? சோ எல்லாருமே இங்க கவனிங்க. நான் திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அவர் குருடரோட கண்ணை ஏன் திறக்கிறார்? தீர்க்கதரிசிகளால சொல்லப்பட்டது அவருடைய பிறப்பு மட்டும் இல்ல, அவர் ஒவ்வொரு அற்புதம் செய்யறதுமே தீர்க்கதரிசிகளால சொல்லப்பட்டது நிறைவேற்றப்படுகிறது. அவர் தானா சுயமா எதையுமே இயேசுவானவர் என்ன பண்ணல, இந்த பூமியில வந்து செய்யல. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல யோவான் சொல்றாரு, அவர் என்ன பண்ணாரு? குருடரோட கண்ணை சிலோவாம் நதியில திறந்தார். அது ஒரு பார்த்து. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மத்தேயுல நீங்க படிக்கலாம். அதுல அந்த எரிகோக்கு போற வழியில ஒரு குருடன் என்ன பண்ணுவான்? கத்தி, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் சொல்லி கத்தி கூப்பிடுவான். கர்த்தர் அவனே என்ன பண்ணுவாரு? நின்று சுகப்படுத்துவாரு. தேவன் இப்படி பல அற்புதங்களையும் பல அடையாளங்களையும் தான் வாழும்போது என்ன பண்ணியிருக்கிறாரு? அந்த 3 வருஷம் ஊழியத்துல ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது புரிஞ்சாதான் நான் சொல்ல போற காரியத்தை நம்ம முழுமையாய் புரிந்து கொள்ள முடியும். அதுக்காக தான் இந்த முன்னுரை. இப்ப இந்த ஏசாயா 42க்கு வந்துருங்களேன். இந்த இடத்துல இஸ்ரவேல் மக்கள் எப்படி இருந்தா? இஸ்ரவேல் மக்கள் எப்படி இருக்கிறாங்க? ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறார். அப்ப இஸ்ரவேல் மக்கள் எப்படி இருக்கிறாங்க? இப்போ அவங்க வாழ்ந்த காலத்துல, ஏசாயா வாழ்ந்த காலத்துல இஸ்ரவேல் மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, அவங்க இஷ்டத்துக்கு கண்ணு தெரிஞ்சும் தெரியாத போல தன்னுடைய வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எப்படி எப்படி கண்ணு தெரிஞ்சும் தெரியாத போல வாழ்ற வாழ்க்கை? ஆண்டவரையே விட்டுட்டு இவங்க அவங்களோட இஷ்டத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டி அந்நிய தெய்வங்களை வணங்கக்கூடிய அளவுக்கு யார் இருக்கிறா? இஸ்ரவேல் மக்களுடைய நிலைப்பாடு இருக்கு. குறிப்பா இந்த இடத்துல இருக்கும்போது அசிரியா அவங்களை என்ன பண்ண போறான்? புடிச்சிட்டு போய் அவங்கள இந்த இடத்துல வைக்கிறான். அப்ப அசிரியா என்ன பண்றான்? இவங்களை அடிமையா கூட்டிட்டு போய் இவங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா இடங்களிலுமே எல்லா இடத்துலயுமே இவங்க என்ன பண்றான்? இவங்க என்ன பண்ணக்கூடாது? இவங்க ஆண்டவரை தேடாதபடிக்கு, ஆண்டவரை பார்க்காதபடி இவங்களுடைய கண்ணு எல்லாமே என்ன பண்ணுது தெரியுமா? மூடி போடுறாரு ஆண்டவர். இந்த தெய்வத்தை விட்டுட்டு இந்த தெய்வத்தை என்ன பண்றாங்க? ஆண்டவர் தான் இவ்வளவு நாள் அவங்கள பாதுகாத்து அவங்கள பலப்படுத்தி கொண்டு வந்தாரு. ஆண்டவர் தான் அவங்கள சுகப்படுத்தினாரு. ஆண்டவர் தான் அவங்கள எல்லாத்துலயுமே ஆபிரகாம் ஆண்டவர் அழைச்சு ஆபிரகாமை கூப்பிட்டு இஸ்ரவேல் ஒரு பெரிய ஒரு சந்ததியை உருவாக்கி அந்த சந்ததி ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாரு? தனக்குன்னு மக்களை தேர்ந்தெடுத்தார். மக்களை தேர்ந்தெடுத்து அவங்க எனக்கு பிரியமா வாழணும்னு சொல்லி அவங்க எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா என்னவாச்சு? இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர் எதிர்பார்த்த மாதிரி அவங்களுக்கு பிரியமா அவருக்கு பிரியமா என்ன பண்ணல? எந்த இடத்துலயுமே நடக்கல. எப்படி நடந்தாங்க? ஆண்டவர் நீ என்ன வணங்கணும்னா ஆண்டவரை வணங்காம நிறைய அந்நிய தெய்வங்களை நாடி ஓடி இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? தங்களை கெடுத்துட்டாங்க. நான் திரும்பி சொல்றேன், இது எல்லாம் புரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம என்ன செய்திக்குள்ளதே போல
பிராக்டிக்கலா போவே இல்லை. நாம போகும்பொழுது இது புரிஞ்சாதான் புரியும். ஆண்டவர் கண்ணை திறந்துட்டாரு, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறதில்ல. முதல்ல நம்ம பார்த்தோம். ரெண்டாவது, இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, அவங்க கண் சொருகி போன குருடர்களா மட்டும்தான் இருக்காங்க. எப்படி? கண்ணெல்லாம் நல்லா தான் தெரியுது, ஆனாலும் அவங்களால என்ன பண்ண முடியல, ஆண்டவரை முழுமையா பார்க்க முடியல. இன்னைக்கு அதே பிரச்சனை யாருக்கும் இருக்கு, அதே பிரச்சனை யாருக்கும் இருக்கு. இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் என்ன பண்ணிருக்குன்னா இருக்கு. எங்க? வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்து வாசிங்க. ஆண்டவர் அது திருச்சபைக்கு தான் சொல்றாரு. 17வது வசனத்தை எடுத்து வாசிங்களேன். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3:17 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவியம் பண்ணினேன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால். ஆண்டவர் சபையை பார்த்து என்ன சொல்றாரு? யார் சபை? யார் சபை? யார்ப்பா சபை? யார் சபை? நீங்களும் நானும் தான் சர்ச்சு, வேற யாருமே சர்ச்சு கிடையாது. அப்ப நம்மளாம் எப்படி இருக்கோம்? அப்படியே கண்ணு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி அப்படியே போய்கிட்டு இருக்கோம். அப்படி உங்களுக்கு கண்ணு தெரியாம இருக்கு பவித்ரா, கண்ணு நமக்கு நல்லாவே தெரியுது, ஆனாலும் தெரியாத போல இருக்கிறோம்னா நம்ம என்ன பண்றோம்? ஆவிக்குரிய குருட்டாட்டம் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப ஜாஸ்தி. ஆவிக்குரிய குருட்டாட்டம் இன்னைக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஒரு இடத்துல இல்ல, 2 இடத்துல இல்ல, எல்லா கிறிஸ்தவர்களுமே இன்னைக்கு எப்படி தெரியுமா ஆயிப்போச்சு? திருச்சபைகளும் திருச்சபை மக்கள் எப்படி ஆயிட்டாங்கன்னா, இன்னைக்கு நம்ம தப்பு பண்றோம்னு யாராவது வந்து சொன்னா அதை திருத்தி கொள்றதுக்கு மனம் இல்லாம அதுக்கு ஒரு சப்பக்கட்டு என்ன பண்றோம்னா நாம கட்டுறோம். இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னைக்கு ஒரு பரிதாபமா போயிட்டு இருக்கு? இன்னைக்கு ஆண்டோடைய பிறப்பின் சந்தோஷத்தை இன்னைக்கு ஏன் நம்மளால முழுமையா கொண்டாட முடியாம இன்னைக்கு நம்மளால ஒரு பரிதபிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஆவிக்குரிய ஒரு குருட்டாட்டம் ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கு. எப்படி ஆவிக்குரிய குருட்டாட்டம் இருக்குன்னு சொல்றேன்னா, எங்க அதே ஏசாயா 42வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. ஏசாயா 42 18வது வசனம், 19வது வசனம் 42 18 19 கவனிங்க, வாசிங்க. செவிடரே கேளுங்கள். ஒரே நிமிஷம். செவிட எப்படி கேட்க முடியும்? செவிட எப்படி கேட்க முடியும்? நான் சொல்றது புரியுதா? செவிட எப்படி கேட்க முடியும்? வாசிங்க. செவிடரே கேளுங்கள், குருடரே நீங்கள் காணும்படி நோக்கி பாருங்கள். போதும். செவிடன் கேட்கணுமா, குருடன் பார்க்கணுமா? எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க ஏசாயா. என்ன சொல்றாரு? அப்படின்னா உன்னால கேட்க முடியும், நீ கேட்க மாட்டேன்ற. உன்னால பார்க்க முடியும், ஆனா நீ என்ன பண்ண மாட்டேன்ற, பார்க்கவே மாட்டேங்கிற. ஆனா என்ன பண்றோம்? கிறிஸ்துமஸை கொண்டாடணும்னு சொல்லி நாம எல்லாருமே வந்திருக்கிறோம். ஏசாயா சொல்றாருப்பா, எங்க திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. செவிடரே கேளுங்கள், குருடரே நீங்கள் காணும்படி நோக்கி பாருங்கள். என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பிய தூதனை அல்லாமல் செவிடன் யார்? இதுல இன்னும் ரொம்ப அல்டிமேட்டா சொல்றாரு. யார் குருடனா? வாசிங்க. என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? என் தாசன் யாரு? என் தாசன் யாரு? இஸ்ரவேல் மக்கள் எப்படி இருக்கிறாங்க? இப்ப குருடனா இருக்கிறான். அடுத்து நான் அனுப்பிய அந்த இடத்துல திருச்சபை கூட நம்ம போட்டுக்கலாம். திருச்சபை எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு குருடா இருக்கிறோம். அடுத்து வாசிங்க. நான் அனுப்பிய தூதனை அல்லாமல் செவிடன் யார்? உத்தமனை அல்லாமல்
அல்லாமல் குருடன் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரனை அல்லாமல் அந்தகன் யார்? போச்சு. இப்ப யார் சொல்றாரு? ஊழியக்காரனே ஆண்டவர் குருடன் இருக்கார். அப்ப ஏசாயா என்னதான் சொல்ல வராரு? எல்லாருமே இன்னைக்கு எப்படியா மாறிட்டோம்? மக்களுக்கு ஏத்த பாஸ்டர், பாஸ்டருக்கு ஏத்த மக்கள்னு மாறி போச்சு. பாஸ்டர் ட்ரம்ஸ் அடிச்சா மக்கள் டான்ஸ் ஆடுவாங்க, மக்கள் கையை மத்தினா பாஸ்டர் நிறுத்திடுவாரு. இன்னைக்கு இப்படி ஆகி போச்சு. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு இன்னைக்கு கண்ணு தெரியாத அளவுக்கு இன்னைக்கு என் கண்ணும் உங்க கண்ணு என்ன ஆயிருக்குன்னா, இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்துல என் கண்ணு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மறைக்கப்பட்டு போயிருக்கு. இன்னைக்கு எப்படி மறைக்க போயிட்டு இருக்கு? இன்னைக்கு எல்லாத்துக்குமே எதுக்கு ஜனம் அதிகமா போறாங்க? வா கர்த்தருடைய வார்த்தையை படிக்கலன்னா வர மாட்டாங்க, வா ஜெபம் பண்ணலன்னா வர மாட்டாங்க, வா நம்ம ட்ராக்ஸ் கொடுக்கலன்னா வர மாட்டாங்க. அப்ப எதுக்கு தான் வருவாங்க? வா கட்டு உடைக்கிறேன்னா, ஏய் எனக்கு இருக்கு கட்டு, வாங்க கட்டு உடைக்க போலாம். ஏய் எனக்கு இருக்கு, எனக்கு என்ன இருக்கு இப்போ, எனக்கு அதை பேசணும், அந்நிய பாஷை பேசணும், தீர்க்க தரிசனம் பேசணும், அதை எனக்கு எளிமையான முறையில நான் சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணலாம். அதுக்கு தான் இன்னைக்கு கிறிஸ்தவம் என்ன பண்ணுது தெரியுமா? குருட்டாட்டமா ரெடியா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஆசீர்வாதம் அப்படின்ற இடத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? கிறிஸ்தவம் என்ன பண்ணிட்டு இருக்கு? போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம இன்னைக்கு எல்லாருக்குள்ளயுமே என்ன குருட்டாட்டம் இருக்கு? என் ஆண்டவர் எதுக்கு அற்புதத்தையும் அடையாளத்தையும் கர்த்தர் செஞ்சாரு, ஆனா இன்னைக்கு நான் அதை எதுக்கு அடையாளமா காமிக்கிறேன்? இன்னைக்கு நான் அப்படியே ரொம்ப தப்பா காமிக்கிறேன். இன்னைக்கு ஆண்டோடைய எதுக்கு ஆண்டவர் பிறந்தாரு? என் ஆவிக்குரிய கண்ணு திறக்கணும்ன்றதுக்காக தான் இயேசு இந்த பூமியில வந்து பிறந்தாரு. என் கண்ணு மூடி இருக்கு, ஆனா கண்ணு நமக்கு எப்படி இருக்கு? திறந்துதான் இருக்கு. இன்னொரு பக்கத்துல ஏசாயா 5:20 வாசிங்க. ஏசாயா 5:20 அதுல இன்னும் அருமையா சொல்றேன். ஏசாயா 5:20 தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி போதும். நன்மையை எப்படி சொல்றானா? நன்மையை எப்படி சொல்றானா? வாசிங்க. நன்மையை தீமை என்றும் சொல்லி நல்லதை கெட்டதாகவும் கெட்டதை நல்லதாகவும் இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக ஒரே நிமிஷம். வெளிச்சம் இருளா இருக்கான், இருள் வெளிச்சமா இருக்கான். சூப்பர் வார்த்தை இல்ல? திரும்பி கவனிங்க, 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 எல்லாருமே கவனிங்க. முன்னாடி படிச்சோம், செவிடா இருக்கிறவன் கேட்கணும், கண்ணு தெரியாதவன் பார்க்கணும். இப்ப இந்த இடத்துல வாசிக்கிறோம், நல்லது கெட்டதாகவும் கெட்டது நல்லதாகவும் தெரியுதுன்னா என்ன ஏசாயா சொல்ல வராருன்னு பொழுது, சில பேர் சொல்றோம்ல, ஆனா இவருக்கு என்ன தெரியும்? இவருக்கு கத்து உடைச்சாதான் தெரியும், இவருக்கு ஏதாவது பேசுறதான் தெரியும், இவருக்கு என்ன தெரியும்? அதான் சொல்றாரு, நல்லது கெட்டதாகவும் கெட்டது நல்லதாகவும் தெரியும். நம்ம இது தப்புன்னா அப்படியே ஆச்சரியமா பாக்குறோம். அப்ப என்ன ஏசாயா சொல்ல வராருன்னு பொழுது நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியம் பயங்கரமா கெட்டு போயிருக்கு. அது ஒருத்தர் கெட்டதுன்னு சொல்ல வந்தா எனக்கு அது என்னவா இருக்குன்னா, எனக்கு அது நல்லது மாதிரி தெரியுது, எனக்கு அது நல்லது. ஆனா மத்தவங்களுக்கு எப்படி தெரியுது? அது கெட்டதா தெரியுது. ஒரு காலத்துல நம்ம எல்லாருமே எப்படி புரிஞ்சுப்போம் சில காரியங்கள். இப்ப நீங்க சின்ன வயசுல சில தப்புகள் எல்லாம் பண்ணிருப்பீங்கல்ல, சின்ன சின்ன தப்பு பண்ணிருப்பீங்க. அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கும்ல, ஐயோ நாச்சா அந்த தப்பெல்லாம் அந்த காலத்துல நான் தெரியாம பண்ணிட்டேன், அதெல்லாம் நான் ஏன் பண்ணனே தெரியல. என்னது? அப்போ உண்மையிலுமே அது கன்ஃபெஷன் இருக்கு. ஆனா இன்னைக்கு நீ ஆண்டவரை தேடு, ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுப்பாரு, கர்த்தருடைய வார்த்தை தான் உனக்கு விடுதலை கொடுக்கும் அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தை எப்படி இருக்கு? நமக்கு ரொம்ப கசப்பா இருக்கு. ஆனா எது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு? கெட்டதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லது மாதிரி நமக்கு தெரியுது. அப்ப என் தாசன், அதாவது ஆண்டவர் எதுக்கு குருடரோட கண்ணை திறக்கணும்னு வந்தாரு? அவருடைய பாட்டை அவர் முழுமையா நிறைவேற்றிட்டார். எப்பதுல புதிய ஏற்பாட்டுல நிறைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செஞ்சாரு. ஆனா ஒரு அற்புதத்தை
ஆண்டவர் ஒருத்தனுக்கு செய்யும் போது 2 முறை செய்யறாரு. எங்க மார்க் 8ஆம் அதிகாரம் இல்லைங்களா? ஏன் செவிடனும் குருடனும் பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. மார்க் 8ஆம் அதிகாரம், மார்க் 8ஆம் அதிகாரம், மார்க் 8ஆம் அதிகாரம், மார்க் 8ல 22 29 இது ஒரு சம்பவம். அப்ப இன்னைக்கு நமக்கு எல்லாத்துக்குமே எது ரொம்ப ஈஸி? ஒருத்தனை பாவத்துல இருந்து விடுதலையாக்கி கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். எது ஈஸி? பாட்டு பாடுறது ஈஸி, ஜெபம் பண்றது ஈஸி, அந்நிய பாஷை பேசுறது ஈஸி, தீர்க்கதரிசனம் சொல்றது ஈஸி. இதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலா அன்புகுமார் ஒரு பொண்ணை பார்த்தாரு. அன்புகுமார் உங்க எல்லாருமே தெரியும் சொன்னதுனால நான் டைரக்டாகவே சொல்றேன். அவர் என்னோட ஃப்ரெண்டு. அவருக்கு நாங்கள் வந்து ஒரு பொண்ணை பார்த்தோம். ஒரு பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணை வந்து மினிஸ்ட்ரி வந்து ஃபுல் டைம் பண்ற ஒரு பாஸ்டர் தான் வேணும்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னது நிமித்தமா நான் பண்ணோம். அந்த பொண்ணுகிட்ட என்னதான் பேச சொன்னார். சரி, நான் அவங்க ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் எல்லாருக்கிட்டையுமே பேசினேன். அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு அவங்க ஃபேமிலி கிட்ட பேசிட்டு அந்த ஃபேமிலி வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு இந்து குடும்பம். அவங்க அதுல இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட குடும்பம். அவங்க அக்கா கிட்ட தான் நான் பேசினதுனால அவங்க அக்கா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல. அவங்க அம்மா அப்பா இந்த சகோதரி மட்டும்தான் என்ன பண்ணாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அப்ப நான் பேசுறேன் அந்த பொண்ணுகிட்ட. பேசுறோம் கிட்டத்தட்ட நான் 1 மணி நேரம் பேசியிருக்கேன். பேசும்போது கடைசியா அந்த பொண்ணு வந்து இந்த அந்நிய பாஷை, இந்த தீர்க்க தரிசன காரியங்கள்ல ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது வைராகியமா இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை. அப்ப நான் சொன்னேன், அம்மா எனக்கு நான் எடுத்தோடனே இது சொல்லிட்டேன், எனக்கு வந்து இந்த தீர்க்க தரிசனம் இதுலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. என்ன போலதான் அன்புகுமாரும், ஏன்னா எங்களுக்கு அதுல எந்த வித நம்பிக்கையும் இல்லை, எந்த ஒரு உடன்பாடும் கிடையாதுமா நான் சொல்லி முடிச்சிட்டேன். முடிச்ச உடனே அந்த பொண்ணு கான்வர்சேஷன் ஆரம்பிச்சுது. அப்போனா ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு கேள்வி கேட்கலாமான்னு கேட்டேன். சரி, நீ இதை பற்றி தான் எதை கேட்க போற, கேளுன்ட்டு நானும் கேட்டேன். நானும் எவ்வளவோ விளக்கம் கொடுத்தேன். அந்த பொண்ணு தனிப்பட்ட முறையில் நீ எப்படி பைபிள் படிப்ப, எப்படி ஜெபம் பண்ணுவேன்னு கேட்டேன். சரியான விளக்கங்களை கொடுத்தது. ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி விளக்கங்கள் கொடுத்தது. இந்த லேயாலை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்தது. அது ரொம்ப அருமையாக இருந்தது. நல்லா பர்சனல் ஸ்டடியை நல்லா ரிசர்ச் பண்ணி பைபிளை படிச்சிருக்கு. நான் அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், அம்மா நீ நல்ல ரிசர்ச் மென்டாலிட்டி, நல்லா படிக்கிற, உன்னுடைய தனிப்பட்ட தியானத்திலேயோ தனிப்பட்ட புரிந்து கொள்வதிலே தவறு இல்லை. ஆனால் எதுல தெரியுமா தவறு இருக்கு? நீ சர்ச்சுக்குன்னு போகிற பத்தியா, உன்னை நடத்துகிற மக்கள் இருக்காங்க, அவங்க கிட்டதாம்மா தவறு இருக்கு. அந்த பொண்ணு சொல்லுச்சு. அப்போ எனக்கு வந்து நான் ஒரு முடிவை எடுக்கணும்னா வசனம் எனக்கு பேசணும், எனக்கு கனவும் வரணும்னு. கனவு எப்படி வரும்? தரிசனம் வந்தாதான் அந்த மாப்பிள்ளையே அது ஏற்றுக்கணும். நான் சொன்னேன், உனக்கு சத்தியமா தரிசனம் வரப்போறது கிடையாது, நீ இவர் என்ன பண்ண போறது இல்ல, கல்யாணம் பண்ண போறதும் கிடையாது. அதுக்கு அடுத்த நாள் அந்த பொண்ணு ஃபாஸ்டிங் பிரேயர் போச்சு போல. பாஸ்டர் நீங்க சொன்னதுதான் எனக்கு விருப்பம் இல்லை, இந்த பதில் தானே நான் நேற்றே சொன்னேன் உங்ககிட்ட, எதுக்கு நீ ஒரு நாள் எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டேன்னு நான் கேட்டுட்டு நான் முடிச்சிட்டேன். அப்ப இன்னைக்கு மக்கள் எல்லாருமே எப்படி இருக்காங்க அப்படின்னா, எனக்கு ஏதாவது ஒரு தீர்க்க தரிசனம் என்னை பத்தி யாராவது சொல்ல மாட்டாங்களா? நான் அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், அம்மா ஏன்மா 2024ல திருவண்ணாமலையில இவ்வளவு அழிவு வந்துச்சு, மழையினால ஒரு பேர் ஆபத்தே வந்துருச்சு, இன்னும் நிறைய பகுதிகளில் மழையினால ஒரு பேர் ஆபத்தே வந்துருச்சு, ஏமா எந்த தீர்க்க தரிசனமே இதை பத்தி பேசலன்னு கேட்டேன். அதுக்கு பதிலே கிடையாது. அப்ப அந்த பொண்ணு தரிசனம் தான் சொல்லுச்சுல. நான் சொன்னேன், பைபிள்ல சொல்லப்பட்ட தரிசனங்கள் எல்லாமே யோசேப்பா இருக்கட்டும், அதே போல யோவானா இருக்கட்டும், அதே போல தானியேலா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குள்ளேயுமே பாடுகளின் வழியாதான் தரிசனத்தை பார்த்தாங்க. ஆனா நீ எந்த பாடம் அனுபவிக்கல தரிசனத்தை பார்க்கறதுக்கு? சும்மா கண்ண மூடி கண்ணை திறந்து தரிசனம்ன்ற நீ சொல்லி நான் சொல்லிட்டேன். அப்ப இன்னைக்கு மக்கள் எல்லாமே தவறா புரிஞ்சுக்கிறாங்க. எது தரிசனம், எது தீர்க்க தரிசனம், எது எல்லாமே இதெல்லாமே ஈஸி. இதுவே கட்டுடைகள்னு சொல்லுங்க, பெரும்பாக்கத்துல இல்ல, இங்க இருக்கிற பாதி ஏரியால இருக்கிறவங்க நம்ம சர்ச்சில் தான் இருப்பாங்க. ஒரு பாஸ்ட் போட்டிருந்தார், இங்கு
பில்லி, சூனியம், கட்டு, அப்புறம் பூர்வ ஜென்மத்து சாபம், இது எல்லாம் என்ன பண்ணப்படும்? உங்களுக்கு தீர்த்து கொடுக்கப்படும். எவ்வளவு சூப்பரா போட்டுக்கிறாருல. கீழே அவர் நம்பரும் போட்டுருக்கிறார். அவர் நம்பரை போட்டு என்னை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு விடுதலை ஆக்குறேன், விடுதலை உண்டு, அந்த ஒரு இதுல போட்டிருக்கிறார். அப்ப இன்னைக்கு அதுக்கு கியூ கட்டி போறாங்க, அதுக்கெல்லாம் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு இதே ஏசாயாவையோ எரேமியாவையோ எசேக்கியேலையோ எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொன்னா ஒருத்தர் கூட வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்? நல்லது கெட்டதா இருக்கும், கெட்டது நல்லதா இருக்கும். நம்ம மக்கள் அப்படி செய்யாதுன்னா அப்படிதான் செய்யும், அப்படி பண்ணாதீங்கன்னா அப்படிதான் பண்ணணும். ஏன்? நம்ம இயல்பாவே நமக்குள்ள என்ன இருக்குன்னா பாவம் சுபாவம் நமக்குள்ள அதிகமா இருக்கு. அப்ப இயல்பாவே இந்த பாவத்தின் குணம் நமக்கு அதிகரிக்கும் பொழுது நம்மளால என்ன பண்ண முடியாது? கர்த்தருடைய காரியத்திலையும் சரி, கர்த்தருடைய புரிந்து கொள்வதிலையும் சரி, என்னால சரியான முறையில வளரவே முடியாது. அப்ப இந்த இடத்துல மார்க் 8ஆம் அதிகாரத்துல மார்க் எழுதினவர் சொல்றாரு, இந்த புத்தகத்தை எழுதினவர், எங்க 22 வாசிங்க. மார்க் 8:22. பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து, நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். பின்பு அவர் அவனை நோக்கி, நீ கிராமத்தில் பிரவேசியாமலும் கிராமத்தில் இதை ஒருவருக்கும் சொல்லாமலும் இரு என்று சொல்லி அவனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். பின்பு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் இந்த இடத்துல கண்ணு தெரியாத ஒருத்தனை கர்த்தர் திரும்பமா காமிச்சு 2 தடவை குணப்படுத்துறாரு. எப்படி குணப்படுத்துறாரு? 2 தடவை குணப்படுத்துறாரு. முதல்ல கர்த்தர் அவனுக்கு எப்படி குணப்படுத்துறாரு? நல்லா கவனிங்க. கர்த்தர் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எப்படி செயல்படுறாருன்றத சொல்றேன். 2 வாட்டி குணப்படுத்துறாரு. 1, அந்த சீலோவம் இங்க அந்த குருடனுடைய கையை பிடிச்சு ஊருக்கு வெளியே கொண்டு போயிட்டாரு. இப்ப இந்த அற்புதம் பண்ணும்போது யாரெல்லாம் ஆண்டவர் கூட இருக்கா? காமிஷன் யாரெல்லாம் ஆண்டவர் கூட இருக்கா? வெறும் சீஷர்களும் அந்த நபரும் தான் என்ன பண்றாங்க? அந்த குருடனும் அந்த சீஷர்களும் மட்டும் தான் என்ன பண்றாங்க? ஆண்டவர் கூட இருக்கிறாங்க. வேற யாருமே கிடையாது, வேற யாருமே இல்லை. அப்ப வேற யாருமே இல்லாத போது ஆண்டவர் சொல்றாரு, அவன் எச்சல் துப்பி அவன் கண்ணில் என்ன பண்றாரு? ஆண்டவர் வைக்கிறார். அதான் சொல்றாரு, கண்களில் உமிழ்ந்து அவன் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் என்ன சொல்லியிருக்கலாம்? ஆண்டவர் உடனே பார்த்துட்டு ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கலாம். அவனுக்குள்ள எவ்வளவு ஒரு தெளிவு இருக்கு பாருங்க. அவன் உடனே சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே நான் எல்லாமே பார்க்கிறேன், எனக்கு எல்லாம் ரொம்ப தெளிவா தெரியுது. மனுஷங்களை எப்படி பார்க்கறான்னா மரங்களை போல பார்க்கறான்னு சொல்லி சொல்ல. அடுத்தது ஆண்டவர் திரும்ப கை வைக்கிறாரு. இந்த 2வது டச் தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருந்தா நம்ம ஆவிக்குரிய கண்ணு திறக்கப்படும். இந்த கிறிஸ்துமஸ்ல நமக்கு என்ன வேணும்? ஆண்டவர் 2வது முறையா நம்ம தொட்டா மட்டும்தான் நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் என்ன பண்ண போறோம்? திறக்கப்படும். அப்படி இல்லைன்னா நம்ம கண்ணு மூடியதான் இருக்கும். ஆனா நம்ம திறந்துட்டோம் சொல்லி என்ன பண்ணுவோம்? நம்ம எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருப்போம். நீங்க நம்ம எல்லாருமே நம்ம நம்பக்கூடிய ஒரு காரியம் என்னவா இருக்குன்னா, நிறைய பேர் இன்னைக்கு இருக்காங்களே, நம்ம கிட்ட கொஞ்சம் பேர் தானே இருக்கான்னு சொல்லி சொல்லுவோம். தேவன் மீதியான ஜனங்களை எப்பயுமே கொஞ்சமா தான் வச்சிருப்பார். மீதியான ஜனங்களை தனக்குன்னு ஆண்டவர் ஒரு திரள் கூட்டத்தை வச்சிருக்கவே மாட்டார். நீங்க எங்க பார்த்தாலும் சரி, இஸ்ரவேல் மக்கள் கொஞ்சமா இருந்தான், லேவியர்கள் கொஞ்சம் தான். அதே போலதான் இன்னைக்கு கர்த்தர் திருச்சபையை வச்சிருக்கிறார். இதுல யாரு வரப்போறா, யாரு வராம போறான்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ உங்க எல்லாருக்குள்ளயுமே நீங்க உங்க ஆவிக்குரிய குருட்டாட்டம் என்ன?
நம்ம குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா, இப்ப என் குழந்தைக்கு ஒரு 3 நாள் உடம்பு சரியில்லை, நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க பார்க்கலாம்? டாக்டர் கிட்ட போய் சரியாகல, நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மலாம் என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன பண்ணுவோம்? கேட்கல. வெரி குட். அதெல்லாம் ரெண்டாவது தான் பண்ண மாட்டோம், கடைசியா தான் பண்ணுவோம். நம்மளுடைய வேலையை எல்லாத்தையும் முடிச்சிருவோம். எங்க போவோம் அடுத்து? வீட் எதுவுமே சரியாகல, அடுத்து எங்க போவோம்? பக்கத்துல யாராவது ஏதோ மைந்திருக்கு போல இருக்குது, நம்ம என்ன பண்ணிருப்போம்? மந்திரிக்கிறதுக்கு வருவான். நம்ம யாரு? சர்ச்சில் உட்காந்து அல்லேலூயா கர்த்தரையே தேவனை துதிகள் பாடு பாடிட்டு பாய் ஏதாவது பண்ணி விடுங்க பாய். குழந்தை சாப்பிடவே இல்லை. நம்ம எங்க இருக்கோம்? இது கேட்கும் போது நமக்கு சிரிப்பா இருக்கு. நம்ம வாழ்க்கையில வாழும் போது அப்ப ஆண்டவர் நம்மளை பார்த்து எவ்வளவு கேவலமா நினைப்பாரு. நம்ம எல்லாமே இங்க கயிறு திரும்ப இங்க கயிறு கட்டியிருப்பாங்க. என்ன திஷ்டி? திஷ்டி இதெல்லாம் என்னது? கண் சொருகி போன குருடனா இருக்கிறதுக்கு சமானம். நீ நம்பால் இன்னும் நியூமராலஜில நேம் வைக்கிறது. கிறிஸ்டோபர் கரெக்டா அந்த நம்பர்ல வந்து உட்காருதா? தீமத்தி வந்து உட்காரலையா? கொஞ்சம் பேரை மாத்துங்களேன். அதனால ஏதோ ஒரு பேரை ரொம்ப கேவலமா வைப்பாரு. அப்பா இன்னில இருந்து என் வாழ்க்கையில என்ன ஆயிடும்? நல்ல காலம் ஆரம்பி. அன்னில இருந்தா உன் வாழ்க்கையில என்ன ஆக போகுது? கெட்டதே நடக்க போகுது. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்னா, நம்ம கண்ணு சொருகி போன குருடர்கள் இன்னைக்கு நிறைய இடத்துல இருக்கோம். ஏன் இதெல்லாம் நடக்குது? இன்னைக்கு என் பலவீனத்துல நான் கர்த்தரை மேன்மை பாராட்ட மாட்டேன்றேன். எனக்கு ஒரு உடம்பு சரியில்லை, எனக்கு ஒரு பலவீனம் வந்துட்டா நான் எடுத்தோடனே ஜெபம் பண்ண மாட்டேன்றேன். எனக்கு பக்கத்துல இருக்கிறவங்க பூரா ஸ்காலர், பெரிய டாக்டர்ஸ், பெரிய சீஃப் டாக்டர்ஸ், கன்சல்டன்ட் எல்லாம் நம்ம வீடு பக்கத்துல தான் இருப்பாங்க. ஏய் நீ அந்த பாயிட்டு போனியா? இல்லைன்னா இந்த பாஸ்டர் கிட்ட போ, செங்கல்பட்டுல இருக்காப்புல, அவர் அப்படியே தீர்த்து எடுத்து கொடுத்தாருன்னா என்ன ஆயிடும்? அப்படியே கம்மன்னு எல்லாம் சரியாயிடும். எங்க இருக்கோம் நம்ம? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இது எல்லாமே என்ன அர்த்தம் தெரியுமா? உன் கண்ணு குருடாயிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். நீ அந்நிய தெய்வங்களை நாடி ஓடி போறனாவே கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். நீ கிறிஸ்துவுக்குள்ளார பிறக்கவே இல்லைன்னு அர்த்தம். நீ இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுறதுக்கு கொண்டாடுறாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருமே அதுலதான் ரொம்ப பலவீனமாயிடும். இன்னைக்கு நம்ம எதுல பலவீனமாயிடும்? நம்மளுடைய பாவம் நம்மள ரொம்ப பலவீனமாக்குது. இதெல்லாம் என்ன தெரியுமா? இந்த கயிறு கட்டுறது, தாயத்து கட்டுறது, அதை கட்டுறது, இதை கட்டுறது, அதுக்கு பின்னாடி ஓடுறது, இதுக்கு பின்னாடி ஓடுறது, இது எல்லாமே ஆண்டவரை அவமானப்படுத்துறதுக்கு சமமாயிடும். ஏன் இதெல்லாம் நடக்குது? அதே போல நம்ம மக்கள் இன்னும் ரொம்ப ஸ்மார்ட்டான ஆட்கள். பாஸ்டர் நாங்க எதுவுமே பண்ணல, பாஸ்டர் நாங்க எதுவுமே பண்ணல, எல்லாருக்குமே ஆலோசனை கொடுத்தாங்க. பைபிள் சொல்லுது ஆலோசனை சரியான இடத்துல நீங்க வாங்கணும். உங்களுக்கான ஆலோசனையை நீங்க போய் கேட்கறீங்கன்னா அப்போ உங்களுக்கான ஆலோசனையை தான் வழங்குவாங்க. கர்த்தர் எனக்கு என்ன ஆலோசனை சொல்றாரு, ஆண்டவர் எனக்கு என்ன ஆலோசனை சொல்றாரு, பைபிள்ல இருந்து நான் கேட்கணும். என் குழந்தையே ரொம்ப பலவீனமா இருக்கு, நான் பார்க்கிற டாக்டர் சரியில்லாம இருக்கலாம், நான் பார்க்கிற ஆள் சரியில்லாம இருக்கலாம், இல்ல நான் ஆண்டவர்கிட்ட சரியா ஜெபம் பண்ணாம இருக்கலாம். லாஸ்ட் வீக் முந்தின வீக் எங்க சகல பையன் ரொம்பவே ஃபீவர்ல கஷ்டப்பட்டான். ஃபீவர் மட்டும் இல்லை, அவனுக்கு காஃப் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது, காஃபிங் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது, ரொம்ப இருமுனானா ரொம்ப சளி, அவ்வளோ சளி சவுண்ட் இருந்தது. இப்போ அவங்க நினைச்சிருந்தா பைக்கில் எடுத்துன்னு போலாம்ல, they never do. அவங்க அப்படி செய்யவே இல்லை. டாக்டருக்கு தான் கூட்டிகிட்டு போனாங்க. கிட்டத்தட்ட அங்கேயே ஒரு 5 நாள் இருந்தாங்க. டாக்டர் அதுக்கடுத்து சரியாக்கி அவங்களை அனுப்பிச்சு விட்டார். நம்ம ஒன்று ஆண்டவரை நம்பணும், இல்லைன்னா கர்த்தர் டாக்டர் மூலமா செயல்படணும்ட்டு என்ன பண்ணணும்? டாக்டர் நம்ம நம்பணும். நம்ம இது 2 பேரையுமே நம்ப மாட்டோம்.
தாய்க்கு தான் வேலை செய்யுது பாஸ்டர் எங்களுக்கு. சரி, நம்ம எங்க இருக்கோம்? நம்ம கர்த்தர் சமூகத்துல நிக்கிறோம், ஆண்டவரோடு கூட நல்ல ஒரு உடன்படிக்கையில இருக்கிறோம். நீ வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரியோ, 2 வாட்டி வரியோ, 3 வாட்டி வரியோ, ஆக மொத்தத்துல நீ வரும்பொழுது கர்த்தர் உங்ககிட்ட பேசுற வார்த்தையை நீ கேட்கிற. ஆனாலும் இன்னும் என்னவா இருக்கிற? உங்களுடைய ஆவிக்குரிய குருட்டாட்டத்திலே இருக்கிற. நம்ம எத்தனை பேர் நம்ம ஆண்டவருடைய உறவுல நம்ம வளர்ந்துருக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 2024ல பசங்க நான் எல்லா ஆராதனைக்கும் வந்து நான் எல்லாத்தையுமே நான் சிறப்பா புரிஞ்சுக்கிட்டேன், அதனால நான் இந்த கிறிஸ்துமஸை செலிப்ரேட் பண்ண வந்திருக்கிறேன். யாராவது இருக்குமா? அப்ப என் கண்ணு என்ன பண்ணிருக்கு? கண்ணு எனக்கு குருடா தான் இருக்கே தவிர என் பார்க்கிற பார்வை சரியே இல்லை. அப்ப நான் பார்க்கிற பார்வையில உண்மை வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் காரியம் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க பார்க்கிற பார்வைய தயவு செய்து மாத்துங்க. ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தாலும் ஆண்டவர் தேடுவேன்னு ஓடாதீங்க. ஆண்டவர் பின்னாடி தேவன் சுகத்தை கொடுக்கலனாலும் என் தேவன் என்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணுவார்? கட்டி மாத்துவார் என்ற அந்த நம்பிக்கையில வளரும். நான் பார்க்கிற பார்வை எப்படி இருக்கணும்? குருடனை போல பார்த்துக்கிட்டு எனக்கு அற்புதம் கிடைக்குமா, அடையாளம் கிடைக்குமா, எனக்கு தீர்க்க தரிசனம் கிடைக்குமா, என்னுடைய வாழ்க்கை மாறுமா, அது கிறிஸ்துமஸே தேவையே கிடையாது. அதுக்காக இயேசு பிறக்கவே இல்லை. இயேசு எதுக்காக பிறந்தார்? உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்குறதுக்கு. இயேசு ஏன் பிறந்தார்? உங்க பாவம் அடிமையிலிருந்து உங்களை மீட்டி எடுக்கிறதுக்காக. இந்த பார்வை உங்களுக்குள்ள இருந்தா மட்டும்தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை பலப்படும். அப்படி இல்லையா, இதையே நம்ம கேட்போம், இதையே நம்ம கேட்டு இந்த காலத்துல வாங்கி என்ன பண்ணிடுவோம்? இந்த காலத்துல நம்ம விட்டுட்டு போய்கிட்டே இருப்போம். நமக்கு என்ன, நான் எப்படி இருக்கணும் அப்படியே தான் இருப்பேன். தயவு செய்து அப்படி இருக்காதீங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், 2025 போறப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க எங்க என்ன பண்ணாலும் சரி, அது நம்ம வாழ்க்கையோடு பிரதிபலிக்கின்றது மட்டும் ஆகுறாங்க. நீங்க ஒரு முறை நீங்க சர்ச்சைக்கு வந்திருக்கலாம், இல்ல நீங்க இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்டு இருக்கலாம். நீங்க அந்நிய தெய்வங்களை நாடியோ ஓடியோ போறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. என்ன தெரியுமா? நான் ரொம்ப இந்த மாதிரி அந்நிய தெய்வங்கள் பின்னாடி ஓடுறது. அதை இந்த கிறிஸ்துமஸ்ல இருந்து விடுங்க. நீங்க இந்த கிறிஸ்துமஸ்ல விடாம நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம அதெல்லாம் விடாம கிறிஸ்துமஸை கொண்டாடிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரயோஜனமே இல்லை. அப்ப நான் கிறிஸ்துமஸை கொண்டாட போறேன் அப்படின்னா நான் பார்க்கிற பார்வை எப்படி இருக்கணும்? என் ஆண்டவருடைய காரியத்துல ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமானதே நான் பார்க்கிற பார்வையை மாற்றணும். வெறும் இதுக்காக ஓடக்கூடாது, அதுக்காக ஓடக்கூடாது, எதுக்காக ஓடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் ஓடுற ஆளா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் ஓடுற ஆளா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு தெளிவா கிடைக்கணுன்றதுக்காக நான் ஓடணும். என் பார்வையை நான் மாத்திக்கணும். அப்படி நீங்க ஓடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உண்மையிலுமே கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வல்லவராக இருப்பார். இந்த கிறிஸ்துமஸ்ல நம்ம ஏன் கொண்டாடுறோம்? ஒன்றே ஒண்ணுதான், நீ பார்க்கிற பார்வையை தயவு செய்து மாத்துங்க. நம்ம அப்படியே இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிடும். தயவு செய்து முடியக்கூடாது. நம்ம வாழ்க்கை கம்மா போட்டு ஒவ்வொரு வருஷமும் கர்த்தர் ஆரம்பிக்கிறார். ஆனா நீங்க ஆரம்பிக்கிறீங்களா? நமக்கு தெரிஞ்ச கிறிஸ்துமஸ்லாம் என்ன? கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ட்ரெஸ் எடுக்கணும், கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி சண்டை போடணும், ட்ரெஸ் எடுக்கணும், அதுக்கு அடுத்து எல்லா காசையும் காலியாக்கணும், அடுத்த நாள் வரும்போது டீக்கு கூட காசு இல்லாம நிக்கணும். நமக்கு தெரிஞ்ச கிறிஸ்துமஸ்லாம் இதுதான். அதுக்கு அடுத்து என்னது? கிறிஸ்துமஸ் முடிஞ்சு 26ஆம் தேதி உன்னால தான் செலவு, உன்னால தான் செலவு, உன்னால தான் செலவு, உன்னால தான் செலவு. கடைசியா அப்பா சொல்லிட்டு போயிடுவார், மொத்தமும் உங்களாக தான் செலவு எனக்கு. அவர் சண்டை போட்டு அவர் போயிடுவார். அப்ப நமக்கு என்ன இருக்காது? சமாதானம்ன்ற ஒரு விஷயமே இல்லாம நீ குருட்டாட்டத்துல கிறிஸ்துமஸ் கொண்டாடி என்ன பிரயோஜனம்? பக்கத்து வீட்டுக்காரன் என்ன தப்பா நினைப்பான், ஏத்த வீட்டுக்காரன் என்ன தப்பா நினைப்பான், ஐயோ என் சர்ச்சை வீட்டுக்கு வரவன் என்ன தப்பா நினைப்பான், சர்ச்சைக்கு வராதவன் தப்பா நினைப்பான். ஆண்டவர் உன்னை பத்தி என்ன நினைப்பாரு? அதை நம்ம யோசிக்க மாட்டேங்க. அவன் நம்மளை தப்பா நினைச்சாங்க. நல்லா இருக்குல்ல கிறிஸ்து இல்லையா? சாப்பாடு நீங்க மாற மாத்தினோம். நம்ம எங்க இருக்கோன்றத அந்த பிரசன்ஸை நம்ம மிஸ் பண்ணிடுறோம்.
நீங்களும் நானும் தான் திருச்சபை. இன்னைக்கு இந்த குருட்டிலேயே நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கடைசி வரைக்கும் நம்ம குருடா தான் இருக்கும். நமக்கான அந்த ஜீவியத்துல பலப்படவே முடியாது. ஏன் சொல்றேன்னா, நம்ம 6 வருஷத்தை இந்த இடத்துல முடிச்சிட்டோம். இப்ப நம்ம 7வது வருஷம் பரிபூரணமான ஒரு நாட்களுக்கு நேரம் போறோம். அடுத்த வருஷம் 7வது வருஷத்துக்குள்ள போகும்பொழுது பரிபூரணம்னாவே விடுதலை, ரொம்ப சுகம், பலன் எல்லாமே இன்னைக்கு நமக்கு இந்த 7வது வருஷத்துல கிடைக்க போகுது. அதுக்கு இந்த 6 வருஷம் நீ குறுக்காலத்துல இருந்திருக்கலாம், ஓகே ஃபைன். நீ நேத்து வரைக்கும் இருந்திருக்கலாம். நான் சொன்ன எல்லா காரியத்திலுமே குருடா. உனக்கு நல்லது ஒருத்தர் சொல்ல வராங்களா, தயவு செஞ்சு கேளு. உன்னை ஈஸியா ஒருத்தர் நடத்தணும்னு நினைக்கிறாங்களா, அவங்க உங்ககிட்ட இருந்து ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்கறாங்க. நம்மளுடைய சர்ச்ல நம்ம காணியை கூட நீ போடணும்ன்றதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றது கூட கிடையாது. நோ ரெஸ்ட்ரிக்ஷன். எதுலையுமே பணத்தை பத்தியோ இல்ல நீ அது பண்ணும் இது பண்ணும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே நமக்கு கிடையாது. பட் ஒன்னே ஒண்ணுதான், என்னது, நீ வார்த்தையினால நீ பலப்படணும்ன்றது தான் இந்த கண்ணு தெரியாத நபர் மூலமா ஆண்டவர் நமக்கு சொல்ல வரக்கூடியது. அங்க இருக்கிற எல்லாருடைய கண்ணுமே திறக்கிறாரு. யோவான் 9ஆம் அதிகாரம் அந்த இடத்துல நீங்க படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் அந்த குருடனோட கண்ணை திறக்கிறாரு ஆண்டவர் சிலோம் நதியில. திறந்ததுக்கு பின்னாடி ஆசாரி எல்லாம் கேட்கிறாங்க, யார் அவன் கண்ணை திறந்தான்னு. எனக்கு தெரியாது, இயேசுதான் திறந்தாரு. திரும்ப ஆண்டவர் அவனை பாக்குறாரு. பார்த்துட்டு ஆண்டவர் கேட்கிறாரு, நான் தான் உன் கண்ணை குணப்படுத்தினேன், நீ போய் இதை சொல்லுடான்ற. உடனே போய் அவன் ஆசாரின்ட்டு எல்லாருக்கிட்டையும் போய் சொல்றான். ஓய்வு நாள்ல எப்படி அவர் குணப்படுத்துவாரு? இவங்க கேட்கிறாங்க, உன் கண்ணை எப்படி அவர் குணப்படுத்துவாருன்றார். அப்ப அந்த குருடன் சூப்பரான ஒரு பதில் சொல்றான். பிறவி குருடன் எங்கேயாவது எந்த உலகத்திலையாவது கண்ணு தெரிஞ்சு நீ பார்த்திருக்கியா? எனக்கே தெரிஞ்சு இயேசுதான் இதை செய்ய முடியும்ட்டு. ஆனா நீ உனக்கு பைபிள் தெரியுன்ற, ஜபம் பண்றன்ற, தினமும் சர்ச்சைக்கு போறன்ற, கர்த்தருடைய வார்த்தையை தேடுறன்ற, ஆனா உனக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, தெரியவே மாட்டேங்குதுன்னு. சரி, அந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் மாதிரி தான் நாம. இயேசு விடுதலையாகுவாருக்கு தெரியும், அது மட்டும்தான் தெரியும். அவர் விடுதலையை தேடி நம்ம ஓடி 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 எங்கெங்கயோ ஓடிக்கிட்டு இருக்கோம். தயவு செய்து 2025ல இருந்து ஓடாதீங்க. நின்று உங்க வாழ்க்கைய மாத்துங்க. நீ கிறிஸ்துமஸை கொண்டாட போறீங்க, ஒன்னே ஒண்ணு, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க பாக்குற பார்வையை மாத்துங்க. ஒண்ணு, நான் இந்த மாதிரி பார்க்க கூடாது ஆண்டவரே. அப்பா எப்படி மத்தவங்க யோசிப்பாங்க, மத்தவங்க என்ன நினைப்பாங்க, அந்த மாதிரி போர்வையில நான் என் கிறிஸ்துமஸை கொண்டாட கூடாது. நான் எப்படி கொண்டாடுறேன் என் கிறிஸ்துமஸை? ஒன்னே ஒண்ணுதான், என் ஆண்டவரை என்ன பாக்குற மாதிரி நான் என்ன பண்ணணும், இந்த கிறிஸ்துமஸை நான் கொண்டாடணும். அதான் எனக்கு முக்கியம். 2வது காரியம் என்ன தெரியுமா இருக்கணும் எனக்குள்ள? இங்க வாசிங்க, இதே மார்க்கு புஸ்தகம் 8வது அதிகாரம் பின்பு 25வது வசனம். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சுத்தமடைந்து அவன் யாவரையும் தெளிவாய் கண்டான். அதுக்கு முன்னாடியே அவன் அக்னாலேஜ் பண்றான், ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே தெரியாது. 24வது வசனம். மரத்தை போல பாக்குறேன்றான் மனுஷன். நீங்க ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கும் பொழுது, எப்பா உனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு வச்சுக்கோங்க, நீ அதை சொல்லு. ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சது என்னன்னா, நான் திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், நீங்க பார்க்குற பார்வையை மாற்றணும். எப்படி மாற்ற முடியும்? ஆண்டவர் கிட்ட வெளிப்படையா உள்ளதை உள்ளபடி நம்ம சொல்லக்கூடிய ஒரு நபராக. வேற எதையுமே நீங்க செய்ய வேணாம். உள்ளத ஆண்டவரே எனக்கு இந்த ஆண்டவரே புரியுது, இது எனக்கு புரியல ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவர் 2025ல உங்களுக்கு புரிய வைப்பார். 2024ல நீ எப்படி வேணா இருந்திருக்கலாம், ஆனா 2025ல உன் பார்வையை நீ மாத்திட்ட அப்படின்னா ஆண்டவர் கிட்ட, ஆண்டவரே இது எனக்கு தெரியும் தெரியாது, இதை நீ சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம். தெரியாதுன்னா ஆண்டவர் உனக்கு தெரிய வைப்பாரு. தெரியும்னா ஆண்டவர் சொல்லி கொடுக்க மாட்டார். ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், நமக்கு சொல்லி தரவே மாட்டார். யாரையுமே நமக்கு என்ன பண்ண மாட்டார், சொல்லி கொடுக்கறதுக்கும் நமக்கு உதவி செய்யவே மாட்டார். ஸோ தயவு செய்து நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, இந்த கிறிஸ்துமஸ்ல 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவர் உங்க கண்ணை திறக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு கண்ணு தெரியலன்றத முதல்ல நீங்க சொல்லணும். நீங்க எல்லாம் என்ன சொல்லணும், கண்ணு கேட்கவே இல்லை, கண்ணு
ஆனா தெரியுது, ஆனா எனக்கு கண்ணு தெரியலையா. ஆவிக்குரிய கண்ணு என்ன பண்ணல, இன்னமும் எனக்கு திறக்கப்படாததுனால நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரமாட்டேன்றேன், சர்ச்சைக்கு வரமாட்டேன்றேன், உங்க கம்யூனியனா எதுக்கு வரமாட்டேன்றேன், எதையுமே நான் செய்ய மாட்டேங்கிறேன், எதுவுமே பண்ண மாட்டேங்கிறேன், என் இஷ்டத்துக்கு சர்வீஸ் நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற கண்ணு திறந்தா மட்டும்தான் இந்த கிறிஸ்துமஸ் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்துமஸா மாறும். எனக்கு தெரியலன்றதை நான் சொல்லணும், நான் பார்க்கிற பார்வையை நான் மாத்திக்கணும். ரெண்டே விஷயம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், இந்த கிறிஸ்துமஸ்ல இருந்தாவது பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், இந்த கிறிஸ்துமஸ்ல இருந்தாவது ஒண்ணுமே எனக்கு கேட்கல, இந்த கிறிஸ்துமஸ்ல இருந்தாவது நான் ஆண்டவரை பார்க்கிற பார்வைய மாத்துவேன். எனக்கு தெரியலன்னா நான் சொல்லுவேன் ஆண்டவர்கிட்ட. இதை நீங்க செஞ்சீங்கன்னாவே போதுமானது. பார்த்து சொல்லுங்க, இதை நீங்க இந்த கிறிஸ்துமஸ்ல செஞ்சீங்கன்னாவே போதுமானது. சொல்லுங்க, உன் கண்ணு திறந்துடும். கண்ணு தயவு செய்து உங்க ஆவிக்குரிய, உங்க சரீர கண்ணை பத்தி பேசவே இல்லை, நான் உங்க ஆவிக்குரிய கண்ணு திறக்கணுன்றதுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ உங்க கண்ணு திறக்கணும் அப்படின்னா ஆண்டவர் பார்க்குற பார்வையை மாத்துங்க. ஆண்டவரை நீங்க பார்க்குற மாதிரி பார்க்காதீங்க, உங்க பார்வையை மாத்துங்க. தெரியலன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உண்மையிலுமே தேவன் இந்த கிறிஸ்துமஸை நமக்கு ஆசீர்வாதமான ஒரு கிறிஸ்துமஸா முடிப்பார். ஸோ நம்ம எல்லாருமே ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா, ஆண்டவரே நான் இந்த கிறிஸ்துமஸ்ல உங்களை பார்க்குற பார்வையை நான் மாற்றணும் ஆண்டவரே. எனக்கு தெரியல அப்படின்னா நான் சொல்றதுக்கு உங்ககிட்ட கொஞ்சமும் தயங்கக்கூடாது. இதான் ஏசாயா சொல்றேன், இதுதான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாருமே சொல்றாங்க. அதனால தயவுசெய்து நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாருமே நம்ம கண்ணை மூடுவோம், நம்ம கைகளை கூப்பி நம்ம ஜெபிப்போம். என் அன்பின் பிதாவே, இந்த அருமையான இந்த நல்ல வேலைக்காக, இந்த நல்ல சமயத்துக்காக ஒரு விஷயம் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் தாமே எங்களை கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து உடைய வார்த்தையை எங்களுக்கு நீர் அறிவித்திருக்கிறேன். உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில இன்னும் பலப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, இந்த குருடர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது, இன்றைக்கு எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதற்காக கிறிஸ்து இந்த பூமியில வந்து நீர் பிறந்தீர் ஆண்டவரே. அப்பா, இந்த கண்ணை எனக்கு திறக்கணும் ஆண்டவரே. இதை தாண்டி எனக்கு ஏதாவது தெரியல அப்படின்னா நான் உங்ககிட்ட சொல்லணும். அப்பா ஆண்டவரே, நான் பார்க்கிற பார்வையை நான் மாற்றணும். ஏன்னா நான் மேலோட்டமாவே நான் பார்க்கிறேன், நான் மேலோட்டமாவே நான் இருக்கிறேன். இனிமே நான் மேலோட்டமா இல்லாதபடி என் பார்வையை என் வாழ்க்கையில மாற்றி அமைங்க. அந்த கண்ணை திறங்க ஆண்டவரே. நான் தேவையில்லாம சண்டை போடக்கூடாது என் வீட்டுல, நான் தேவையில்லாம என் வீட்டுல நான் எந்த பிரச்சனையும் போகக்கூடாது, நான் எந்த காரியத்தை பத்தியும் யோசிக்க கூடாது. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் ஆண்டவரே, என் கண்ணு திறக்கப்படணும், என் கண்ணு திறக்கப்படணும். நீங்க அநேக கண்ணு தெரியாம இருக்கிறாங்க, அவங்க எல்லாருடைய கண்களை கர்த்தாவே இன்னைக்கு நீ திறக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம இந்த ரோமர்களுடைய டெஸ்ட் வச்சிருந்தோம், ரோமரை. அதுல 3 பரிசை நம்ம வந்து கொடுக்கணும்னு இருக்கோம். அது இந்த ஆராதனைகளை அறிவிக்கிறதுனால தான் இங்க நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மெசேஜ் எல்லாத்தையுமே. ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாருன்னும் போது அந்த 3000 ரூபாய் ஒரு சகோதரி அவங்க தான் என்ன பண்றாங்க, அவங்க வின் பண்றாங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ். செகண்ட் பிரைஸை வந்து சந்தியான்னு ஒரு சிஸ்டர் வாங்கிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே எங்க இருக்காங்க, நம்ம சர்ச்சை சார்ந்தவங்க இல்ல, எல்லாருமே வெளியில இருந்து இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 14 அதிகாரமும் ஒரு சில கேள்விகள், ட்ரிக்கியான கேள்விகள், அது எல்லாத்துக்குமே தெளிவான ஒரு விளக்கங்களை கொடுத்து நாகப்பட்டினத்துல இருந்து ஒரு சிஸ்டர், அவங்களோட பேரை வந்து நான் உங்களுக்கு கடைசியா சொல்றேன். யாரு தேர்ட் பிரைஸ் வந்து நம்ம சொல்லுவோம். இந்த தேர்ட் பிரைஸ் வாங்கினது யாருன்னா காட்பாடியில ஷர்மின்ற ஒரு சகோதரி. காட்பாடியில ஷர்மி உனக்கு கூட ஷர்மின்ற ஒரு சிஸ்டர் என்ன பண்றாங்க, அவங்க இந்த பிரைஸ தேர்ட் பிரைஸ் ஷர்மிலான்ற சகோதரி
காட்பாடி கமல் அவங்களுடைய திருச்சபையிலிருந்து பங்கெடுத்தாங்க. அவங்க கடைசி மூன்றாவது இடம் வகிக்கிறாங்க. இரண்டாவது இடம் யாருன்னும் பொழுது சந்தியான்ற ஒரு சகோதரி. அவங்க யாருன்றது எனக்கு தெரியும். நம்மளுடைய திருச்சபை சார்ந்த ஒருத்தவங்க தான். பிரஸ்பிரியன் திருச்சபையில இருந்து அவங்க பங்கெடுத்தாங்க. சந்தியான்ற ஒரு சகோதரி. அவங்க செகண்ட் பிரைஸ், அந்த 2000 ரூபாய் பரிசு என்ன பண்றாங்க, வாங்கிக்கிறாங்க. இந்த முதல் பரிசை வாங்கின ஒரு சகோதரி, அவங்களுடைய பேர் வந்து சஸ்பென்ஸாவே இருக்கு, நானும் பேரை மாற்றி எழுதி வைக்கல. அந்த சகோதரி என்ன பண்றாங்க, இந்த முதல் பரிசு 3000 ரூபாய அவங்க ஜெயிக்கிறாங்க. அவங்களுடைய பேரு நிஷா. அவங்களுடைய பேரு நிஷா. முதல் பரிசு என்ன பண்றாங்க, இந்த காம்படிஷன்ல 3000 ரூபாய் பரிசு என்ன பண்றாங்கன்னா ஜெயிக்கிறாங்க. ஸோ உண்மையிலே 16 அதிகாரம் ரொம்ப ஈஸியான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், ரோமர் புஸ்தகம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, வரக்கூடிய மாசங்கள்ல இதை தொடர்ச்சியா இந்த டெஸ்ட் நம்ம வைக்கலாம்னு சொல்லி இருக்கிறோம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நம்மை திருச்சபை மக்கள் எல்லாருமே அதுல கலந்துக்கோங்க. நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், அதுல கலந்துப்போம். நிஷா ராணின்றவங்க தான் முதல் பரிசு. அப்போஸ்தலிக் திருச்சபையை சார்ந்தவங்க, திருநெல்வேலி, அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணது. அதனால அவங்க முதல் பரிசு. ரெண்டாவது பரிசு நம்ம விசுவாச திருச்சபை அங்க இருக்கு, அந்த திருச்சபையை சார்ந்த சந்தியான்ற ஒரு சகோதரி, அவங்க அந்த பரிசை வாங்குறாங்க. மூன்றாவது பரிசு காட்பாடியில கமல் சர்ச், அவங்க ஷர்மிளா, அந்த மகள் மூன்றாவது பரிசை ஜெயிக்கிறாங்க. ஸோ இதை பார்ட்டிசிபேட் பண்ண உங்க எல்லாத்துக்காகவுமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து என்ன பண்ணுங்க, நம்ம கூட இந்த ஆராதனையில எல்லாத்துலயுமே நீங்க பங்காயிருங்க. பங்காயிருந்து காரியத்தை நீங்க எல்லாத்தையுமே செய்யுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.